மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகள் ஆட்சியர் ஏபி மகாபாரதி வழங்கினார். சீர்காழி வட்டம் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி புதன்கிழமை வழங்கினார். கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி, சங்கர், கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் விஜயபாரதி கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை வழங்கி பேசுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2004-2025 ஆண்டில் தமிழ்நாடு முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் பசுந்தாள் உர உற்பத்தியினை ஊக்குவித்தல் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. வேதிப்பொருட்களின் எச்சம் இல்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு, அருமருந்து. நல்ல உணவே உடல் நலன் காக்கும், அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலம் காக்கும் விதமாக உயிர் வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண்மை செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-2025 ஆண்டில் 22 இனங்களுடன் ரூபாய் 2.211 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படவுள்ளது. இத்திட்டத்தில் முக்கிய இனமான பசுந்தாள் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண்வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு, இரவை பாசன பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 7500 ஏக்கரில் பசுந்தாள் உர பயிரிட திட்டமிடப்பட்டு 7500 விவசாயிகளுக்கு ரூபாய் 75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் பசுந்தாள் உர விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களுக்கும் வட்டாரம் ஒன்றிற்கு தலா 1500 ஏக்கர் வீதம் இலக்காக பிரித்தளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தின் பயனை பெற தகுதியுடையவர் ஆவர். குத்தகைதாரர்களும் இத்திட்டத்தின் பயனை பெற தகுதியுடையவர் ஆவர். ஒரு பயனாளி இத்திட்டத்தின் கீழ் திட்ட மானியத்தினை அதிகபட்சமாக 1 ஏக்கருக்கு 20 கிலோ மட்டுமே பெற முடியும். விவசாயிகள் நேரடியாக உழவன் செயலியில் பதிவு செய்து இத்திட்டத்தின் பயனை எளிதில் பெறலாம் என்றார். இந்நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை உதவி இயக்குநர்கள் எழில் ராஜா, ராஜராஜன், திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், பஞ்சு, குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.